வெல்கம் டு சௌஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோவக்காய் தேங்காய் வறுவல் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, கோவக்காய் பழுத்த மாதிரியும் இல்லாமல் ரொம்ப காய் வாட்டமாகவும் இல்லாமல் நடுத்தரத்தில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இந்த கோவக்காய் வறுவல் செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அது என்னன்றதையும் பார்த்துடலாம். வானல் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், வெந்தயம் கொஞ்சமாக, 4 வரமிளகா, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபடணும். அப்போ தான் மசாலா நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதில் தேங்காய் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதிகமான அளவு தேங்காய் சேர்க்கும்போது தான் நமக்கு அந்த டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். அதனால் நல்லா ஒரு கைப்பிடி 2 தேங்காய் பத்த அளவுக்கு நீங்கள் கடையிலலாம் தேங்காய் பத்தன்னு கேட்டிங்கன்னா நல்லா பெரிய பீஸாக 2 தேங்காய் பத்தை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு தேங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காயில் இருக்க அந்த ஈரத்தன்மை போகணும். அது போனதுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு கோவக்காயை வதக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த பொடியை சேர்த்து நம்ம பொரியலாக செய்ய முடியும். ஸோ அதுக்கு இப்போ நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த வறுவலோட டேஸ்ட்டு இன்னும் அதிகமாகும். ஸோ அதனால் தேங்காய் எண்ணெய் முடிஞ்ச அளவு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பொரியலை செய்யுங்க. தேங்காய் எண்ணெய், தேங்காய் இது 2ம் சேர்ந்து நமக்கு பொரியலுக்கு நல்ல ஒரு சுவையையும் மணத்தையும் கொடுக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு சேர்த்து, சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கருவேப்பிலை, தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட கோவக்காவை சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டு மூடி விட்டுருங்க. அப்புறமா 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டு மூடி விட்டு இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி வறுத்தம்ல மசாலா, அந்த மசாலா எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து அரைச்சி அதை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு நல்லா வதங்கி வரணும் நமக்கு. அப்போ தான் இதில் டேஸ்ட்டு ஏறும். உப்பு, காரம் எல்லாமே அதில் ஏறணுன்னா அந்த காய் நல்லா வதங்கணும். வதங்கும்போது மட்டும்தான் அதில் நமக்கு காயில் உப்பு நல்லா ஏறும். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துட்டோன்னே நம்மளோட மசாலாவை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் அடுப்பில் வச்சு கிண்டுனா போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு இறக்கிட்டா நம்மளோட கோவக்காய் தேங்காய் வறுவல் அற்புதமாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, யாருக்கெல்லாம் கோவக்காய் ரொம்ப பிடிக்குன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.